வணக்கம். நேற்று மகாகவி பாரதியார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ராஜா அண்ணாமலை மன்றம் வந்து ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்று நடத்திருக்கிறாங்க. அங்க சிறப்பு விருந்தினராட்டு அண்ணன் சீமான் அவர்களை வந்து அழைத்து சிறப்பு உரையாற்ற வச்சிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் வந்து பாரதியார் அவர்களை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்திருக்கிறாரு. அவருடைய சிறப்புகளை வந்து இதுவரைக்கும் யாரும் சொல்லப்படாத கருத்துக்களையும் சிறப்புகளையும் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. சுதந்திர இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்கள் பாரதியார் ஒன்று, மற்றும் பெண் விடுதலைகளுக்காக போராடிய தலைவர்கள் பாரதியார் ஒன்று, தமிழுக்காக தமிழ் வளர்க்கணும், தமிழ் சிந்தனையை ஊற்றணும், தமிழ் பாடல்களை பாடி சுதந்திர போராட்டங்களில் வந்து பங்கேற்ற தலைவர்களில் பாரதியார் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகித்தவர் அப்படின்ட்டு அவர் நிறைய சிறப்புகளை வந்து அவர் பேசியிருந்தாரு. இப்போ பிரச்சனை அது இல்லை. பிரச்சனை என்னன்னா, கூட்டம் நடத்தினது வந்து பிராமணர்கள். பாரதினாலே பிராமணர் தானே. அப்போ பிராமணர்கள் கூட்டம் நடத்திருக்காங்க. இந்த பிராமணர்கள் கூட்டத்தில் வந்து அண்ணன் சீமான வரவழைச்சி பேச வச்சிருப்பது தான் இப்போ பெரிய பிரச்சனையா இருக்குது. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி திராவிட கும்பல்கள் வந்து இப்போ தையா தக்கான்னு ஆடிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் வந்து பிராமணர்களுடைய வாக்குகளை வந்து வாங்குறதுக்கு தானே வந்து இப்போ அவர் வந்து பாரதியை வந்து கையில் எடுத்திருக்கிறாரு. இப்போ மட்டும் வந்து பிராமணர்கள் வந்து தேவைப்படுதா சீமான் அவர்களுக்கு, முழு சங்கியாவை மாறிட்டாரா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம இப்போ சீமான் அவர்கள் வந்து விஜய திட்டி பேசினா டிஎம்கே காசு வாங்கிட்டாங்க. பிஜேபியை எதிர்த்து பேசினா டிஎம்கேட்ட காசு வாங்கிட்டாங்க. டிஎம்கே பாராட்டி பேசினா பிஜேபிட்ட காசு வாங்கிட்டாங்க. இப்படி என்னதான், அதாவது என்ன பேசினாலும் ஒரு குற்றம் சீமான் அண்ணன் மேல. அதாவது தமிழ் ஒரு சனியன், தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி, தமிழை விட்டு ஒழியுங்கள், தமிழ்ல வந்து ஆங்கிலத்தை கலந்து பேசி தங்கிலீஷாக மாற்றுங்கள் அப்படி பேசிய தந்தை ஈவேரா பெரியசாமி அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து பெருசா தெரியும் போது அவரை நீங்க தலையில தூக்கி வச்சு ஆடணும்னு நினைக்கும் போது, தமிழுக்காக போராடிய, தமிழ்ல நிறைய கவிதைகள் பாடி, தமிழ்ல வந்து நிறைய பாட்டுகளை பாடி, போராட்ட களத்துல வந்து தமிழ் பாட்டுகள் மூலமாட்டு தமிழை வளர்த்த ஒரு மாபெரும் மனிதர் வந்து நாங்க தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடாதா அப்படின்ட்டு இப்போ சீமான் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. தமிழ் ஒரு சனியன்னு சொல்றவர் வந்து உங்களுக்கு பெருசுன்னா, தமிழ் வந்து தமிழ் தான் இந்த உலக மூச்சு, தமிழ் தான் இந்த உலகத்தில் தோன்றிய மொழிகள்ல முக்கியமான மொழி. தமிழ்நாடுன்னு அண்ணா அவர்கள் பெயர் வைப்பதற்கு முன்னாடியே தமிழ் திருநாடு என்றும் போதினிலிருந்து எங் பாட்டன் வந்து பாரதிதாசன் வந்து பாடிட்டான். அந்த காலத்திலே தமிழ்நாடுன்னு பேர் வைத்த முதல் ஆள் வந்து பாரதியார் தான். அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பெருமை தான். அவர் வந்து பிராமணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அப்படியே பிராமணரா இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிறது மாதிரி அவரு பேசுறாரு. இது வந்து திராவிட கும்பல்கள் வந்து ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கணும். அவங்கள வந்து சீமான அண்ணனை வீழ்த்ததுக்கு வந்து ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை, ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து எந்த வடிவத்திலேயாவது கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய வேலை. 2021 சட்டமன்ற தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய வாக்கு சதவீதம் வந்து நிறைய இருக்குது. அவருக்கு வாய்ஸ் வந்து நிறைய இருக்குது. அவரை எப்படியாவது ஓக்கணும், இல்லைனாக்கி நமக்கு வந்து பிரச்சனை வந்துடும். அப்படி என்னடா பண்ணலான்னு யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா, கமலஹாசன் அவர்களை வந்து இறக்கி விட்டாங்க. திமுகவை எதிர்த்து நிக்கிற மாதிரி, புரியுதா? கமலஹாசன் அந்த சமயத்துல என்னெல்லாம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். வாரிசுகள் தான் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அதிகாரம் கிடைக்குது அப்படின்ட்டு திமுகவை தான் திட்டி அவர் பயங்கரமா, இப்போ விஜய் வந்து பேசுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சுச்சிப்பி ஒன்றும் கிடையாது. அவர் அதை விட பல மடங்கு திட்டி பேசிட்டு இருந்தாரு கமலஹாசன் அவர்கள். டிவியெல்லாம் போட்டு உடைச்சாரு டார்ச்சை வச்சு. இப்போ கடைசியில் அவர் எங்க போய் நிற்கிறாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அப்படிதானே? அப்படி திமுக வந்து தனக்கு அகைன்ஸ்டாட்டு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய வாக்கு வந்து ஓச்சி விடணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து கமலஹாசன் அவர்கள் வரலன்னா சீமான் அவர்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் இன்னும் கூடி இருக்கும். அப்போ கமலஹாசனை வந்து இறக்கி விட்டு சீமான் அந்த சமயத்துல வந்து அவரு தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது, அது வேற கதை.
ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இருந்தது. அப்போ வந்து அதிமுக வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அது ஆனாலும் சீமான் அவர்களை வளர்ந்துடக்கூடாது, வாக்கு சதவீதம் உயர்ந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துல வந்து கமலஹாசன் அவர்களை வந்து எங்களுக்கு அகைன்ஸ்டா நாங்க இருக்கிற மாதிரி அவரை செட்டப் பண்ணி அவரை இறக்கி விட்டுருந்தாங்க. அது வந்து ஃபெயிலியரா போச்சு. அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து இதே மாதிரி தான் செஞ்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் தான் அதுங்க போட்டியே இருந்தது. அண்ணா திமுக வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாங்க அப்படின்னு சீமான் சொன்னாரு. அது உண்மைதான். அவங்க வரல, பயந்துட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, எந்த இடைத்தேர்தல் வந்தாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றஞ்சாட்டை வச்சாங்க. அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அண்ணன் சீமான் அந்த வாக்கு சதவீதம் என்ன அந்த நாள் வந்து அண்ணனோட சீமான் அவர்களுடைய வந்து வாக்கு சதவீதம் என்ன கூடிட்டு தான் வந்துட்டு இருந்தது. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க தானே அங்க எல்லாம் பூத்துல எல்லாம் அவங்க தானே இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த வாக்கு என்றதை வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்துமே 26% மேல வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வந்து உயர்ந்துட்டு தான் வந்துட்டு இருந்து, இது வந்து அதிகமாச்சுன்னா வந்து பிரச்சனை ஆயிரும், வேற நம்ம கேவலப்பட்டு அசிங்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வாக்கு என்றதை நிப்பாட்டி அதுல கோல்மால் பண்ணி அப்படியே பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, 2026 தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் வந்து 2021 தேர்தலை விட பல மடங்கு உயர்ந்து மேல வந்துட்டு இருக்கிறார். அப்போ இதை ஓகேன்னு என்ன பண்ண, அதிமுகவோட அவங்க சமாளிச்சிடலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா வேட்டிகளை விட்ட ஓனான் மாதிரி ஆகி போகும் அவங்களுடைய கதை. சும்மா இருக்க மாட்டாரு, நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, ஒருவேளை வந்துட்டாங்க அப்படின்னாக்கி அவங்க அதில் ஓச்சு விட்டுருவாங்க, திராவிடமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிந்திச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி அப்போ ஒன்று போகணும், விஜய் ஒன்று இறக்கி விட்டுருவோம் அப்படின்ட்டு விஜய் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி இப்போ விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. விஜய் என்ன பண்றாரு, திமுகவுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி அவர் பேசுறாரு. பேசி என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது. விஜய் வந்து இப்ப நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவா தான் அவர் பேசக்கூடியது. அவர் இதுவரைக்கும் நடந்துகிட்ட செயல் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவா தான் இருந்துட்டு இருக்குது. நீங்க விஜய் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு எல்லாம் நமக்கு தெரியும், அப்படிதானா? இப்போ ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லுவோம். திருச்சியில ஒரு மாநாடு போட்டார் இல்லையா விஜய், அவர்கிட்ட போயிட்டு திருச்சியில நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேளுங்கண்ணா, தனியா கூப்பிட்டு வச்சு கேளுங்கண்ணா, நீங்க என்ன சார் பேசுனீங்கன்ட்டு தெரியாது அவருக்கு. நாமக்கல்லையும் கரூர்லையும் பேசினார் இல்லையா, அங்க என்ன பேசுறான்னு கேளுங்களேன் விஜய் கிட்ட, தெரியாது அவருக்கு. என்ன பேசணும்னே அவருக்கே தெரியாது. இப்போ புதுச்சேரியில ஒரு மீட்டிங் போட்டார் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் பேசினார் இல்லையா, அவரை கூப்பிட்டு நீங்க புதுச்சேரியில, சரி அந்த திருச்சியை விட்டுரும் நாமக்கல் கரூரை விட்டுரும், நாளாச்சு மறந்து போச்சு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தானே புதுச்சேரியில பேசினாரு. அவர்கிட்ட கேளுங்கலாம் கூப்பிட்டு வச்சு, சார் விஜய் சார் நீங்க புதுச்சேரியில பேசுனீங்களா, ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்களா, என்ன பேசுனீங்கன்ட்டு ஒரு 2 அவர் நிறைய பேசினார்ல, அதுல ஒரு 2 விஷயத்த மட்டும் கேளுங்க. 2 விஷயம் நீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரியாது. ஏன்னா அது அவரு ஞாபகம் வச்சுக்கிட மாட்டார். ஏன்னா அவருக்கு அது வேலை இல்லை. அவருடைய வேலை, நம்ம காசு அவர் வாங்கின இடத்துல இருந்து அவங்க என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ பேப்பர்ல அதை வந்து வாசிச்சுட்டு போயிடணும். அதுதான் அவருடைய வேலை. அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து என்ன தேவை, பணம் தேவை. அது யாரு கொடுத்தான்னு அப்படிதான் விஜய வந்து 2026 தேர்தலில் வந்து திராவிட கட்சிகள் வந்து திமுக வந்து இறக்கி விட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எனக்காக நீ வேலை செய் அப்படின்ட்டு. இதுதான் நிஜம். அரசியல்னாலே அதுதான். பல வருஷமாட்டு நம்ம வந்து பல ஆண்டுகளாட்டு ஆட்சியில வந்து நம்ம இருக்கோம், தமிழகத்தை வந்து ஆண்டுட்டு இருக்கோம். புதுசா ஒருத்தன் வராங்க அப்படின்னாக்கி, சரி வாங்க சார் இந்த தடவை நீங்க ஆண்டுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க போய்க்கிறோம் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்ப ஏதாவது ஒரு வழியில வந்து முட்டுக்கட்டை போடணும், மக்களை ஏமாற்றணும். அதுதான் அவர்களுடைய எண்ணம். மக்கள் தான் விழிப்பா இருக்கணும், மக்கள் தான் சிந்தனையா இருக்கணும். என்ன பண்றாங்க ஏது பண்ணான்னு மக்கள் தான் வந்து யோசிக்கணுமே தவிர, அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு உள்ள தள்ளிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்குள்ள வேலையெல்லாம் செய்யதான் செய்வாங்க. நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும், நம்ம தான் விழிப்புணர்வா இருக்கணும். அந்த விஷயத்துல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மக்களிடையே பல கட்டமாட்டு அவர் பேசி மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வை தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இளைஞர்கள்லாம் ஒருபடி மேல ஏறி ஒரு தெளிவான நிலையை அடைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் விஜய் வந்து அரசியல்ல குதிச்சு தற்கூரியாவே மாத்தி விட்டார் எல்லாத்தையுமே. விஜய் நானே ஒரு தற்கூரி தான் பாரு, என் இருக்கிற ரசிகர் என்ன புத்திசாலியாவா இருப்பான், அவனும் தற்கூரியா தான் இருப்பான் அப்படின்ட்டு அவரு மாத்தி விட்டாரு. அதாவது நீங்க ஒண்ணு சிந்திச்சு பாத்தீங்களா, கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்களா, விஜய்க்கு போற வார இடம்லாம் எவ்வளவு பிரச்சனை. அவர்கள் ரசிகர்களால மரத்துல ஏறுறான், கரண்ட் கம்பத்துல ஏறுறான், மின் மாற்றில ஏறுறான்,
வீடு மேல ஏறி ஓட்ட உடைச்சு போட்டுறாங்க. இப்படி எவ்வளவு பிரச்சனைகளை விஜய் ரசிகர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கூட்டத்திலேயாவது விஜய் வந்து இப்படி செய்யாதீங்க, அது தப்புன்னு பேசியிருக்கிறாரா? பேச மாட்டாரு. பேசினா அவருக்கு நஷ்டம். அவங்க இப்படி பண்றதுதான் அவருக்கு லாபம். இது வந்து புரியவே மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ஒன்றும் புரியல, நமக்கும் தெரியல. விஜய் வந்து எந்த காலத்துல வந்து அப்படி சொல்ல மாட்டாரு. ஏன்னா அதனால வந்து அவருக்கு நஷ்டம் தான் வருமே தவிர, இவங்க திரித்தாங்கன்னா அவருக்கு ஒன்றும் கிடைக்காம போயிருமா, அவருக்கு நஷ்டமாயிருவாரு. இவங்க ரசிகர் திருந்திட்டாங்கன்னா அவருக்கு நஷ்டம். அதனால அவர் பேசவே மாட்டார். எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையும் தன்னுடைய ரசிகரை வந்து அவர் வந்து விமர்சனமே பண்ண மாட்டாரு. அவரு ரசிகர்களுக்கு வந்து அட்வைஸும் கொடுக்கவும் மாட்டார். இதுதான் உண்மை. இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் ஜெயிக்க போறதும் கிடையாது. அவர் ஏதாவது ஒரு தொகுதியில நிப்பாரு. நின்னாலும் அவர் ஜெயிக்க போறதும் கிடையாது. அவர் கூட நிக்கிறாங்கல்ல, அவங்க வேணா ஒரு 2-3 சீட்டை வாங்குவாங்க. வாங்கி என்ன பண்ணுவாங்க, கடைசி நேரத்துல ஜெயிச்ச அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதான் நடக்கும். வேணா பாருங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2-3 சீட்டு இருக்கிறவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அங்க போய் சேர்ந்துருவாங்க. கடைசி நேரத்துல அதான் நடக்க போகுது. விஜய் வந்து சினிமாவுக்கு நடிக்க போயிடுவாரு. மக்களுக்கு 3 பட்ட நாமத்தை போட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்க விஜய் ரசிகர்களை வந்து என்ன பேச போறாங்க, விஜய் செய்யறது எல்லாமே சரிதான், அது ஒன்றும் தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சீமான் வரக்கூடாது, அதுதான் ஒரே எண்ணம். இப்படி இதுதான் வரப்போகுது, இப்படிதான் நடக்க போகுது. அப்போ முழுக்க முழுக்க விஜய் வந்து திமுகவுக்கு ஆதரவா தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. திமுக வச்ச ஆளுதான் விஜய். திமுக இறக்கி விட்ட ஆளுதான் விஜய். இது வந்து தேர்தல் முடிவுகள்ல 100% வெளியே தெரிய வரும். இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களும் வந்து அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கரூர் சம்பவத்துல வந்து பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடி ஒரு 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 இது பண்ணார் இல்லையா, ஒரு லைன் பாடினார் இல்லையா. அப்போ அதுல வந்து அதுக்கு பிறகுதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா. பாட்டுல வந்து டாஸ்மார்க்ல வந்து பாட்டுல வந்து ரிட்டர்ன் கொடுத்தாக்கி 10 ரூபா கொடுக்கப்படும். அப்படிதானே இப்போ ஒரு சிஸ்டத்தை ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. பாட்டுல வந்து திருப்பி கொடுத்தா 10 ரூபா, அப்படிதானே. அப்போ விஜய் வந்து வெள்ளை சட்டை, லைட் ப்ரௌன் பிஸ்கட் கலர்ல ஒரு பேண்ட் போட்டிருக்காரு. அப்படி மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து ஒயிட் ஷர்ட்டு, லைட் ப்ரௌன் கலர் பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு வீடியோ காணொலி பதிவிட்டு இருந்தார், பாத்தீங்களா, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, அணில் குஞ்சுகள் விஜய் ரசிகர் பூரா பாருங்க, எங்க தலைவர் மாதிரியே தான் ட்ரெஸ் போடணுமா நீங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க. அது அப்படி கிடையாது. நாங்க ஒண்ணு, அதை வந்து அவங்க சிம்பாலிக்கா சொல்லி காட்டுறாங்க. இப்போ நீங்க இப்படி நினைச்சு பாருங்களா, அதாவது இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் இல்லை, சரி, அப்படி நீங்க சிந்திச்சு பாருங்களா. இப்போ திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, இவங்க 3 பேர் தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க அப்படின்னு, விஜய் வராத சூழ்நிலையில இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா, யாருடைய வாக்கு சதவீதம் வந்து யாருக்கு வந்து வாய்ஸ் வந்து அதிகமா இருக்கும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யாருக்கு அதிகமா இருக்கும்? இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில காலகட்டத்துல யாருக்கு வாய்ஸ் அதிகமா இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. விஜய் வரல, எலெக்ஷனுக்கு வரல, அவரு அரசியலுக்கே வரல, நடிகராகவே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில யாருக்கு வாய்ஸ் அதிகமா இருக்கும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சீமான் அவர்களுக்கு தான் வாய்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், அவர்களுடைய வாக்கு பூரா யார் பக்கம் திரும்பும்? சீமான் அவர்கள் பக்கம் தான் திரும்பும். அப்போ சீமான் அவர்கள் தான் 2வது இடத்துக்கு வந்துருவாரு. அவரு திமுக வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கக்கூடிய, அவங்க தான் ஜெயிப்பாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு வரும். அப்போ வந்து அதை என்ன பண்ணணும், அதை ஓய்க்கணும். அவங்க சீமான் அவர் வந்து வந்துட்டாரு அப்படின்னா முடிஞ்சுது கதை, அவங்க கதை முடிஞ்சுது. அதனால இதை ஓய்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் அவர்களை வந்து அவங்க கையில எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ விஜய் அவர்கள் வந்து சீமான் அண்ணனை வந்து அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதற்கும் அதிமுக வாழ்க்கைகளை வந்து வீழ்த்துவதற்கும் தான் வந்து விஜய் அவர்களை வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இதுதான் 100% உண்மை. நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரிய வரும். விஜய் வந்து யாருக்காக நின்றுருக்காரு, யாருக்காக வேலை செய்யறாரு, யாருக்காக தேர்தல் களத்துல அவர் இறக்கி விடப்பட்டாருங்கிறது வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் போது கண்டிப்பா தெரியும். நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பத்தி நீங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.